சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். சார் ஒண்ணு இல்ல முத்து, முதல்ல அந்த வேனை போய் பாருங்க. சார் என்ன சார்? சார் வண்டி சூப்பரா இருக்கு சார். அப்புறம் கோவில் ட்ரிப் எல்லாம் போவாங்க. ஆமாங்க, எங்க முருகன் கோயில்னு அடிக்கடி போவோம். பழைய சினிமால எல்லாம் கடவுள் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்னு. ஆனா சார் இதுக்கு உடனே காசுலாம் இல்ல சார். இல்ல முத்து, நான் எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல இருந்து வர லாபத்தை நீங்களே எடுத்துக்கங்க. இவ்வளவு பெரிய உதவியை யாருமே எனக்கு பண்ணதில்லை சார். தம போயிருந்தா சார் நாங்க செஞ்சது வெறும் சாதாரண விஷயம் தான் சார். அந்நேரம் எங்களுக்கு இப்ப அதெல்லாம் அடைஞ்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்திருக்கீங்க நால முடியல சார். இப்ப நீங்க பண்ணிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். சரிப்பா, நான் லோனுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வேன் உங்க கைக்கு வந்துரும். நன்றி சார். ஓகே, நன்றி சார். தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை நான் லைக் என்ன பண்ணேன்? செய்யுங்கள். ரெண்டு காருக்கு ஓனர் இருந்த நீ இப்ப வேனுக்கு ஓனர் ஆயிட்ட. நம்ம கார்த்தி வண்டி இல்லாம தாண்டா இருக்கான். அவனுக்கு கூட நான் இந்த வேனை ஓட்டுறேன், எனக்கும் காசு கொஞ்சம் அதிகம். இது ஒரு வேணா நீ ஏன் இந்த வேனை ஓட்டிக்க. கார்த்தி நீ அவன் கார் எடுத்துக்க. சரிடா? நல்லவங்க வாழ்க்கையில் உயர்ந்தா கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து முன்னேறுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஓன பேசுறா. ஹலோ முத்து, ஏண்டா உங்க அக்கா தங்கச்சி பத்தி பேசுறேன். ஒரு அப்பனுக்கு பிறந்த எவனும் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு கண்ணு தெரியாதா? நான் பாட்டி அடிச்ச கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலையே இல்ல. என்ன வேலை கிட்ட அத பத்தியா? இல்ல கல்யாணி பையன் இருக்கானா? அது யாருன்னு தெரிஞ்சா பயங்கர ஷாக் ஆயிடுவேன். இன்னைக்கு பிறந்த பையன். என்னது இது? யாரா இவன் செத்து போஞ்ச நீசலாம் இப்ப வந்து சொல்லிடு. ஆமாப்பா, சத்தியமா உண்மை. முன்னா உனக்கு எப்ப தெரியும்? கிருஷ்ண கடத்திட்டாங்க மீனா. என்ன சொல்ற? வேற ஒருத்தன் பண்ணிருக்கான். யாருன்னு சொல்லு. எல்லாம் உண்மையோனா? கிருஷ் ஏன் பையன் தானே அவனுக்கு தெரியும். தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் உன்னால செய்து தெரியும். வீடியோவை ஏன் லைக் சொல்லவே இல்ல? செய்யுங்கள். நான் ஓபனாவே ஓ சொல்றேன். சொல்லிட்டு இருக்கிற. ஒன் டைம் செட்டில்மெண்டா பணம் கேட்டேன், ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இல்ல தப்பு. எனக்கு பணம் தேவையில்ல, அவ திமிரு அடக்கணும். உங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கா, இதுக்கு மேல அவளை எப்படி வீட்டுல வச்சிருப்பீங்க? உங்க குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன், நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தா ஓகே தான்ப்பா. சாரு பெரிய விஷயத்த சொல்லிருக்காருல்ல, அதுக்காக அவருக்கு சார் நீங்க போங்க சார். பேங்க் போறியா முத்து?